மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜயகாந்த் மகன்கள் எங்கே போயிருக்காங்கன்னு பாருங்கள். குடும்பத்தினோடு கும்பலாவில் ஃபோட்டோ ஷூட் ட்ரெண்டாகி வருகிறது. இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயகாந்த் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு உயிரிழந்து போனார். அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அவர் உயிரிழந்த பிறகுதான் அவரை வெளுத்துவாங்க அவங்க கொண்டாட ஆரம்பித்தாங்க. முதலாம் ஆண்டு நினைவு கூர்ந்தது கூட விஜயகாந்தின் சமாதியில் ஆட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் தான் விஜயகாந்தின் குடும்பம் ஒன்று புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேப்டன் விஜயகாந்த் என்றால் தமிழ்நாட்டை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. மதுரையில் சினிமா ஆசையோடு சென்னைக்கு கிளம்பி வந்தவர் தான். தனது திறமை, உழைப்பு, காத்திருப்பு உள்ளிட்டவைகளாம் ரஜினிகாந்த், கமலஹாசன் பீக்கில் இருக்கும்போதே ஹீரோவாக அடியெடுத்து வைத்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். தனக்கென தனி இடத்தையும் பிடித்திருந்தார். முக்கியமாக கிராமத்து பங்கங்கள் அவருக்கு பெரும் ரசிகர் பட்டாளமே உருவானது. முதல்ல வில்லனாக அறிமுகமானவர் அடுத்தடுத்து ஹீரோவாக மாறினார். ஹீரோவாக மாறி வரிசையில் ஹிட்டுகளை கொடுத்தாரு. மேலும் தமிழ் சினிமா ஹீரோக்களையே 100வது படம் ஒரு ஹீரோவுக்கு மெகா ஹிட்டானது என்றால் அது விஜயகாந்துக்கு மட்டும்தான். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் பல நாட்கள் திரையரங்கள் ஓடி சாதனை படைத்தது. ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் சினிமாவில் பீக்கில் இருந்தபோது உள்ளே நுழைந்த விஜயகாந்த் அவர்கள் எப்படி தன்னை நிரூபித்தாரோ அதே போல கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அரசியல் உச்சத்தில் இருந்தபோது தேமுதிக கட்சியை தொடங்கி கெத்து காண்பித்தார். முக்கியமாக 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராக மாறினார். அந்த சமயத்தில் தான் சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவை தைரியமாக எதிர்த்து பேசினார். ஆனால் அதற்கு பிறகு கட்சிகள் மாறின. அந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயகாந்திடமிருந்து எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்றாங்க. அதனை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. இதனையடுத்து அவர் உடல்நலம் சரியில்லாமல் போனது. தொடர்ந்து அவருக்கு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த பிறகு பழைய விஜயகாந்தை பார்க்க முடியல. இப்படி சூழல் இருக்க 2023ஆம் ஆண்டு அவர் சென்னையில் உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் விஜயகாந்தினுடைய புகைப்படம் ஒன்று ட்ரெண்டாகி உள்ளது. அதாவது அவரது மனைவி, 2 மகன்கள், மைத்துனர் உள்ளிட்ட கும்பலாகவும் சென்றிருக்காங்க. அப்போது கங்கை நதியில் மகன் விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோர் நீராடி புகைப்படங்களை கும்பமேளாவில் குடும்பத்தினர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சண்முக பாண்டியன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க. இந்த நிலையில் விஜயகாந்தோடைய மனைவிக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் ஒன்று வதந்திகள் சோசியல் மீடியாவில் வரை வருது. அதற்கும் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக விஜயகாந்தோடைய மகன்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.